ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி ஒரு சாஃப்டான வெள்ளைச்சோளம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு இட்லி தோசை ரெசிபி தாங்க. அதே மாதிரி ஒரு கருப்பு உளுந்து வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெள்ளைச்சோளம் 4 கப்பு எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். மெஷர் பண்ண கப்பிலையே 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஓவர் நைட் ஊற வச்சிடலாங்க. 8லேருந்து 10 மணி நேரமாவது ஊறணும். மெஷர் பண்ண கப்பிலையே 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. உளுந்தையும் ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தண்ணி ஊற்றி உளுந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா போதுங்க. ஓவர் நைட் ஊற வைக்கணுங்கிறதே இல்லை. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறி வரணும் நமக்கு வெள்ளைச்சோளம் நமக்கு நல்லா ஊறினா தான் அரைப்படும். இப்போ நமக்கு உளுந்துமே ஊறி ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் இதை கிரைண்டரில் தாங்க அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு தண்ணியை நல்லா தெளித்து விட்டு நல்லா பந்து போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ உளுந்தை நம்ம வெளியில் எடுத்துடலாம். உளுந்தை எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருக்க வெள்ளைச்சோளத்தையும் கருப்பு கவுனியையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வெள்ளைச்சோளம் அரைப்படும். நமக்கு நார்மல் மாவு மாதிரி ஃபைனாலாம் அரைப்பட்டு வராது. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி அகலமான பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா உளுந்து கூட நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாங்க. முதல்ல கையை வச்சு நம்ம கலந்து எடுக்கும்போது நமக்கு மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இதை இன்றைக்கி நான் ஒரு 2 பேட்சாக பிரித்து இதை நான் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா ஊற வச்சு புளிக்க வச்சு சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராதுங்க. அதில் இருக்க நியூட்ரிஷனோட பெனிஃபிட்ஸும் நமக்கு அப்படியே கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி புளிக்க வச்ச மாவை இந்த மாதிரி லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் இட்லிலாம் நமக்கு சாஃப்டாக நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது நார்மல் இட்லி வேகிறத விட ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகும், அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு இட்லி நல்லா குத்தி பார்க்கும்போது நல்லா கிளியராக பர்ஃபெக்டாக வருதுங்க. இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம். இப்போ தண்ணி தெளித்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இட்லியில் நல்லா துணியில் ஒட்டாமல் நல்லா அருமையாக வருங்க. நமக்கு ஆற வச்சு சாப்பிட்டாலுமே இந்த மில்லட்ஸ் இட்லி நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளைச்சோளம் கருப்பு கவுனி 2லேயுமே ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நார்ச்சத்துலாம் ரொம்ப அதிகங்க. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கண்டினியூஸாக இந்த மாதிரி வெள்ளைச்சோளம் கருப்பு கவுனி இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் அடிக்கடி சேர்த்துக்கும் போது அது ஈஸியாக கண்ட்ரோலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாவு வச்சு நம்ம தோசை கூட ட்ரை பண்ணலாங்க. தோசையெல்லாம் நல்லா அருமையாக இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு வருங்க. நம்ம கிறிஸ்பியாக வரும் தோசையெல்லாம். நமக்கு நார்மல் அரிசி மாவில் செய்கிற தோசை மாதிரியே இருக்கும் இந்த வெள்ளைச்சோள அரிசி தோசை. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண பார்க்க வேண்டிய ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. இந்த மாவை நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு ஒரு நான்வெஜ்ஜில் செய்கிற ஒரு குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு இன்னும் பெஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வெள்ளைச்சோளத்தில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதே மாவு வச்சு நம்ம பணியாரம் கூட செய்யலாங்க. இந்த ஒரு மாவு வச்சு நம்ம இட்லி தோசை பணியாரம் எல்லாமே ட்ரை பண்ணலாம். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கார பணியாரம் இனிப்பு பணியாரம் இது வேணாலும் செய்யலாங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வெங்காயம்லாம் சேர்த்து இன்றைக்கி நான் ஒரு கார பணியார ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது கூட ஒரு காரமான ஒரு தக்காளி தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதில் வந்து நமக்கு இந்த கவுனி அரிசி சேர்த்துருக்கிறதுனால நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தி ரெசிபி கருப்பு உளுந்து கூட பாசி பருப்பு சேர்த்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக கருப்பு உளுந்தே யூஸ் பண்ணுங்கள். அதில் தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். மெஷர் பண்ண கப்லேயே ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. 4 மணி நேரத்தில் தான் நமக்கு உளுந்து நல்லா ஊறி வரும். கண்டிப்பாக 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு உளுந்து நல்லா அரைச்சி எடுக்க முடியும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறி வரணும். நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது உளுந்தெல்லாம் நசுங்கப்படணுங்க. இப்போ இந்த உளுந்தையும் பாசி பருப்பையும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக ஒரு 2-3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிடலாங்க. இந்த தண்ணி கொஞ்சம் நிறையவே விட்டு அரைச்சிக்கலாம். இதை நம்ம தண்ணியாக தான் கரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இது கூட நல்லா நிறைய ஒரு 2 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த உளுந்த மாவை வந்து நம்ம நீர்க்க கலந்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி நல்லா நீர்க்க கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரைச்சதுக்கப்புறம் நாம் அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோன்னா ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துலேயே இது அப்படியே நல்லா கட்டிப்பட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுறணும், இல்லை நமக்கு ஈஸியாக அடிப்பிடிச்சி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிரும் ஸ்டேஜில். அப்போ தான் நமக்கு உளுந்தோட வாசனை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நமக்கு நல்லா இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கணும். இது கூட ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உளுந்தோட டேஸ்ட்லாம் வெல்லத்தோட டேஸ்ட்லாம் நம்மளோட விருப்பம் தான், கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி ஒன்று சேர நல்லா கலந்து எடுத்தோன்னா இந்த மிக்ஸு ரெடிங்க. கடைசியாக இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது இந்த உளுந்த கஞ்சியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக தேங்காய் பால் சேருங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் துருவல் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கணுன்னா இந்த இடுப்புக்கெலாம் ரொம்ப வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான உளுந்த கஞ்சி ரெசிபி சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. லேடிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கருப்பு உளுந்து. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபிங்க. நம்ம உளுந்த ஊற வச்சு மட்டும் எடுத்துட்டால் போதும், ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். தேங்காய் பால் வாசனையோட இந்த உளுந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள், அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு 2 கப்பு குடித்தா போதுங்க, அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகங்க. பேக் பெயினுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர்